உள்ளம் அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இன்றைய வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். கர்த்தர் எங்கே வெளிப்படுகிறாரோ அங்கே அவருடையவர்களுக்கு சமாதானம் உண்டு. அப்படி என்றால் இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் எல்லாருடைய விருப்பமும் அதுதான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் வேண்டும், குடும்பத்துல சமாதானம் வேண்டும், சொந்தங்கள் கூடுகிற இடத்துல சமாதானம் வேண்டும், வேலைக்கு போகிற இடத்துல சமாதானம் வேண்டும், தேசத்துல சமாதானம் வேண்டும். எல்லாருடைய ஏக்கமும் சமாதானம் தான். அந்த சமாதானம் யாருக்கு கொடுக்க முடியும்? சமாதான காரணர், சமாதான கர்த்தராம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே கொடுக்க முடியும். அப்படி என்றால் எந்த ஒரு காரியமானாலும் சரி, அதிலே சமாதானம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தர் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் வெளிப்படும் போது அங்கே இளைப்பாறுதல் அல்லது சமாதானம் நிச்சயமாக உண்டு. இங்கே கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யாருக்கு வெளிப்படுகிறார் அல்லது கர்த்தர் யாருக்கு வெளிப்படுவார் அல்லது கர்த்தர் வெளிப்பட நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இங்கே யூதா ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? முழு மனதோடு அவரை தேடினார்கள். முழு மனதோடு அவரை தேடினார்கள். முழு இருதயத்தோடு ஆணையிட்டு முழு மனதோடு தேடினார்கள். அப்படிதான் இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு இருதயத்தோடு என்ன ஆணையிட்டார்கள்? 12வது வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் என்று 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம். அப்போ முழு இருதயத்தோடு என்ன ஆணையிடுறாங்க? நாங்கள் கர்த்தரை தேடுவோம். முழு மனதோடு அதை செய்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் எதை செய்வோம் என்று தீர்மானிக்கிறார்களோ அதை முழு மனதோடு செய்கிறார்கள். கர்த்தரை தேடுவோம் என்கிற காரியத்தில் உறுதியாய் தீர்மானம் எடுத்து அதை முழு மனதோடு செய்கிறார்கள். முழு இருதயத்தோடு எடுக்கிற தீர்மானத்தை முழு மனதோடு செய்த போது கர்த்தர் அங்கே வெளிப்பட்டார். கர்த்தரை தேடுகிற விஷயத்துல முழு மனதோடு செயல்படுவோம். முழு மனதோடு கர்த்தரை தேடுவது என்பது என்ன? கர்த்தரை மட்டும் தேடுவது, கர்த்தரை மட்டும் நோக்கி இருப்பது, கர்த்தரை மட்டும் சார்ந்திருப்பது. இந்த அனுபவம் நம்மில் வெளிப்படும் போது கர்த்தர் நாம் இருக்கிற இடத்திலே அல்லது நம்முடைய சூழ்நிலையிலே வெளிப்படுவார். கர்த்தர் வெளிப்படும் போது அங்கே யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் உண்டாகும். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் வெளிப்படுவாராக. அநேக காரியங்களை குறித்து கலங்கி போய் சோர்ந்து போய் பிரச்சனைகள் நடுவில், போராட்டங்கள் நடுவில், கலக்கத்தின் நடுவில், குழப்பத்தின் நடுவில் இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் வெளிப்பட்டு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நீர் எங்கே வெளிப்படுகிறீரோ அங்கே சமாதானம் உண்டு. அங்கே யுத்தமில்லாத இளைப்பாறுதலை நீர் நிச்சயம் கட்டளையிடுவீர்.
இந்த நாளில் இந்த வார்த்தையை தந்து பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீர். யுத்தமில்லாத இளைப்பாறுதலை சமாதானத்தினுடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் கட்டளையிடுவீராக. நீர் எங்கள் காரியத்தில் வெளிப்படுவீராக. நாங்களும் ஆண்டவரை முழு மனதோடு முழு இருதயத்தோடு உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.